வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க டாக்டர் வந்துட்டாங்கன்னு பாத்துட்டு வரோம். அப்ப போய் பாருமா. கூட்டிட்டு வா, கையோட கூட்டிட்டு வா. சரி. பயமா இருக்கத்த. ஐயோ பயப்படாதம்மா, நானும் 2 புள்ள பெத்தவதான். பயப்படாத நீ. வயிற்று வலி சரியா போயிடும், டாக்டர் வந்துருவாங்கல்ல. சரியா போயிடும் டி செல்லம். அப்போ டாக்டர் வர போறாங்க. வந்தா என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்க போறாங்க. கேட்டா சாம்பார்ல மாங்காய் சேர்த்தது தெரிய போகுது. தெரிஞ்சா சாம்பார் புனிதாக்காக்கு பண்ணதுன்னு தெரிய போகுது. தெரிஞ்சதும் அடுத்த நிமிஷமே தெய்வான புனிதா கிட்ட சண்டை போட யோசிக்க மாட்டாங்க. ஏற்கனவே எப்ப புனிதா மேல பாயலான்னு தான் தெய்வான அக்கா காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கு கச்சேரி. யாழினி, அங்க பாரு. தெய்வான அக்கா சத்தம் போட்ட எஃபெக்ட் நல்லாவே வேலை பாக்குதுல்ல. இதுல சாம்பார் விஷயமும் சேர்ந்தா புனிதா வீட்டை விட்டு வெளியே போவா. மேடம், வாங்க டாக்டர். வாங்க டாக்டர், வாங்க. உட்காருங்க. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். உட்காருங்க. டாக்டர், இவைய தம்பி பொண்ணுதான். அப்பல இருந்து அழுகையை நிறுத்தாம அழுதுகிட்டே இருக்கான். சரி பாக்குறேன். சரி டாக்டர். அம்மா இங்க வாங்க, உட்காருங்க. உட்காருங்கம்மா. ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க, விடுங்க. எப்ப இருந்தம்மா குழந்தை அழுவுறா? டாக்டர், மதியம் தாய்ப்பால் கொடுத்து ஒரு 1/2 hour இருக்கும். நல்லா தூங்கிட்டு இருந்தா. திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டா. ஒரு 2-3 times மோஷனும் போயிட்டா டாக்டர். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க பயப்படாதீங்க. குழந்தை குடிக்கிறது தாய்ப்பால் தானே, சோ அதுல எதுவும் இருக்காது. டாக்டர், பாப்பாக்கு வயிறு எதுவும் வலிச்சுக்கிட்டு இருக்குமோ? பாக்குறேம்மா, அதுக்காக தானே என்ன கூப்பிட்டிருக்கீங்க. ஆமா, நீங்க என்ன சாப்பிட்டீங்க? நீங்க என்ன சாப்பிட்டீங்க? மதியம் சாம்பார் சாதம் சாப்பிட்டேன் டாக்டர். அப்படியா? வேற எதுவும் சேர்க்க கூடாத காய்கறியை நீங்க சேர்த்துக்கிட்டீங்களா? ஏன்னா குழந்தையோட மோஷன்ல புளிச்ச ஸ்மெல் வருது. இல்ல டாக்டர், நீங்க சொல்ற ஃபுட்டு தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? நீங்க சாப்பிட்ட ஏதோ ஒண்ணுதான் குழந்தைக்கு ஏத்துக்கல. துர்கா, துர்கா, இத வரமா? அம்மா சொல்லுங்கம்மா. தெய்வானைக்கு தனியா தானே சாம்பார் வச்ச? ஆமாமா, தெய்வான அம்மாக்கு மாங்காய் போடாத சாம்பார் டைனிங் டேபிள்ல எடுத்து வச்சிருந்தேன். புனிதா அம்மாக்கு மாங்காய் போட்ட சாம்பார் கிச்சன்ல வச்சிருந்தாமா. நீங்க சாப்பிட்டதுல மாங்காய் இருந்துச்சா? இருந்துச்சு டாக்டர். நான் மாங்காய் போட்ட சாம்பார் தான் சாப்பிட்டேன். மாங்காய் சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது டாக்டர். ஆனா டைனிங் டேபிள்ல மாங்காய் போட்ட சாம்பார் தான் இருந்துச்சு. புனிதா சாப்பிடும்போது கூட மாங்காய் போட்ட சாம்பார் தான் அங்க இருந்துச்சு. மாங்காய் சாம்பார் தான் இருந்துச்சு. துர்கா, நீ ஏதாவது மாத்தி வச்சியா? அம்மா, நான் மாங்காய் போடாத சாம்பார தெய்வான அம்மா சாப்பிடறதுக்காக டைனிங் டேபிள்ல எடுத்து வச்சிருந்தேன். மாங்காய் போட்ட சாம்பார கிச்சன்ல தாமா வச்சிருந்தேன். வா, என்னன்னு போய் பாப்போம். வா.